ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் வந்து வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தான். இதை வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமும் நல்லா கூர்ந்து கவனிங்க. உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு கட்ட என்னென்ன விஷயம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வீடு இப்போ தான் கட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. லோன் போட்டு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க. 2வது கடன் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜுவல்லை வச்சு வீடு கட்டலாம், தாராளமாக செய்யலாம். ஏன்னா நம்ம நகையை வந்து கொண்டு போய் பேங்கில் வச்சு அந்த காசை எடுத்து நாம் செலவு பண்ணிக்கலாம். 2வது ஒரு சீட்டு அந்த மாதிரி அந்த 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா அந்த மாதிரி சீட்டு போட்டு நீங்கள் வந்து வீடு அந்த சேமிப்பை வந்து பணத்தை வந்து சேமித்து வச்சுக்கலாம். வச்சு அந்த மாதிரி வந்து நம்ம வீடு கட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து அதெல்லாம் இல்லாமல் தம்பி கொஞ்சம் இரு, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நம்ம இல்லாமல் நம்ம சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து கையை பிசைஞ்சிக்கிட்டு நிற்கிறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. எந்த பிரயோஜனமுமே வந்து கிடையாது. அதனால் நாம் ஒவ்வொரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணும். எப்படி கட்டலாம் அப்படின்னா ஃபுல்லாக மொத்தமாக என்கிட்ட ஒரு பக்கம் லோனை வாங்கி ஃபஸ்ட்டு அந்த வீட்டை கட்டிட்டு உடனே அங்கே வந்து குடி போயிடணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து நினைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து செய்யலாம். காசு இருக்கிறத சேமித்து ஃபஸ்ட்டு வந்து அரளவரி அரளவரி கட்டி அதை பேஸ்மட்டை போட்டு நிப்பாட்டுறது. 2வது ஜன்னல் மட்டம் வந்து, அப்புறம் லாஃப்ட்டு, அதுக்கப்புறம் மோல்டு, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் போட்டு பணம் சேர்த்துக்கிட்டு வேலை செய்யலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம வந்து எல்லாமே வந்து வீடு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதை முடிச்சுட்டு உடனே போய் குடியிருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஊரு கண்ணில் ஒன்று விழுந்துரும், எல்லாரும் கண்ணு வச்சுருவாங்க. எப்படி இவ்வளோ சீக்கிரம் இப்படி வீடு கட்டிட்டா அப்படின்னு அந்த கண்ணு பட்டும் நம்ம உட்காந்துருவோம். ரொம்ப கஷ்டமாக போயிடும், உடம்புக்கு ஏதாவது முடியாமல் போகும், இந்த மாதிரி ஏதாவது வரும். 2வது அதுக்கப்புறம் நம்மளால் வந்து கொஞ்சம் தலை தூக்க முடியாது. கடன் பிரச்சனை, ரொம்ப கடன் சுமையை வந்து நாமளே வந்து முதுகில் சுமந்துக்கிட்டு அலையிற மாதிரியே இருக்கும். நிம்மதியான தூக்கம் இருக்காது, நிம்மதியான சாப்பாட்டுக்கு எல்லாம் இருக்கும், பட் நம்மளால் சாப்பிட முடியாது நிம்மதியாக. அப்போ நம்ம யோசிப்போம், நம்ம வந்து வாடகை வீட்டில் இருந்துருந்துருக்கலாம், நம்ம வாடகை வீட்டை விட்டு இங்கே வந்து இந்த வாடகை வீட்டில் இருந்தாலும் வீடு சொந்த வீடு இல்லையன்ற ஒரே கவலை மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்து சொந்த வீட்டுக்கு வந்துட்டு சுத்தமாக நிம்மதியே இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், ஃபீல் ஆகும். இது எல்லாமே வந்து நான் அனுபவித்த ஒன்று தான். குட்டியோண்டு வீடாக இருந்தாலும் வாடகை வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக கடன் அப்படிங்கிறது இல்லாமல் நிம்மதியாக இருந்தோம். இப்போ நல்ல பெரிய வீடாக சொந்த வீடு இருந்தாலும் கூட அதை வந்து நம்மளால் நிம்மதியாக ஒரு சாப்பிடவோ தூங்கவோ முடிய மாட்டேங்குது. ஏன்னா கடன் கட்டணும், அதுக்காக ஓட வேண்டியிருக்கு. நம்ம வந்து அந்த வீட்டில் இருக்கிற வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணாத வரைக்கும் வீடு கட்டணும் அப்படின்னு வீடு கட்டுறதுக்காக ஓடணும். வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கடன் கட்டுறதுக்காக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தால் எதில் போய் நம்ம வந்து ஒரு ஸ்டாப் ஆகி நிற்கிறப்ப நம்மளுக்கு பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப என்ன இருக்கும் அப்படிங்கிறது யோசிக்கவே முடியல. கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. வீடு இருக்கும், பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்க கல்யாணம் பண்ணி அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. நமக்கு பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நாம் தனியாளாக தான் இருக்கணும். இருக்கிற லைஃப் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக என்ஜாய் பண்ணி வாழுங்க. 10 ரூபாயாக இருந்தாலும் அதில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ திருப்தியாக சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பழைய வாடகை வீட்டில் இருந்தப்போ வந்து வீடு கட்டிட்டு சீக்கிரம் போகணும் அந்த ஒரு தாட் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த வீட்டிலே இன்னும் கொஞ்ச நாள் இருந்து கொஞ்சம் கடன் இல்லாமல் வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து என்னோடய அனுபவம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய அனுபவத்தை தான் வந்து நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஒரு கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம அடிமை மாதிரி ஆகிடுறோம். அதாவது அவங்க ஏதாவது ஒரு வேலை சொன்னாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்காரர் வந்து ஓடி போய் செய்யணும். அப்படின்னா அவங்கள வந்து ஒன்றும் அப்படின்னா கூட கடன் வாங்கிட்டேன்னா கடன் ஒருத்தர்கிட்ட கை நீட்டி வாங்கிட்டோம் அப்படின்னாலே ஏதோ அடிமை மாதிரியோ இல்லை
எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா ஏதோ ரொம்ப நம்மளை வந்து ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டாங்க என்ன போயிட்டாவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிட்ற நேரத்தில் போய் அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ரெண்டாவது, அவன் தான் நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டானே, அவன் கடைங்காரன் தானே அப்படின்ற மாதிரி ஒரு ஏராளமாக பார்க்குறாங்க. மூணாவது, அவங்க என்ன தான் நம்ம கூட பழகுனவங்களே நம்மளுக்கு காசு கொடுத்துருந்தாலும் கூட அவங்க வந்து அந்த பழைய மாதிரி நம்மக்கிட்ட நட்பாக உறவாடுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு மனஸ்தாபத்தோடையோ ஒரு வேகத்தோடையோ ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அது நமக்கு அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை அவங்க அப்படி பேசுகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆணுச்சு. ஒரு கடன் வந்து நம்ம ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடனை வந்து வாங்கி இந்த பக்கம் கடன் கொடுக்கறது அது ரொம்ப 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 மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற கடனை தீர்றதுக்காக எங்கிட்டேருந்து எங்கிட்ட கடனை வாங்கி கொடுப்போம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து அந்த கடனைக்காரங்களுக்கு கொடுக்க இன்னொரு பக்கம் இருந்து அந்த கடனை வாங்கி கொடுப்போம். அதனால் வந்து நம்ம வந்து போராட்டத்திலே தான் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக கட்டுங்க. இல்லை அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டுங்க. அப்படியே இல்லைன்னா இருக்கிற கொஞ்ச நாள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு நம்மளுக்கு எப்போ முடியுதோ அப்போ வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு விட்டுருங்க. அதுவும் இல்லையா, சின்னதாக நம்ம சொந்த வீட்டு தான் இருக்கணும்னா நம்ம விரலுக்கு ஏற்ற வீக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கட்டிக்கிட்டு நம்ம ஆசைப்பட்டு கட்டுறதெல்லாம் வந்து வேலை இல்லை. நம்ம சின்னதாக வந்து கட்டிக்கிட்டு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். எங்கள் தம்பி வந்து பேசணுமே விட மாட்டான். அதனால் வந்து எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ வந்து பாதியிலே நிப்பாட்டுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து இதிலே ஓரளவுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இனிமேல் எங்கள் பையன் பேச விட மாட்டான். ஓகேங்க, நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்க்குற அனைவருக்கும் நன்றி.